அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் 5ஆம் வகுப்பில் உள்ள 7வது பாடத்தில் உள்ள கேள்வி பதில்களை தமிழ் வழி மூலம் காணலாம். बातचीत के लिए முதலாவது, लेखक को रामलीला की तैयारी में कौन कौन से काम सबसे अधिक उत्साहित करते होगी? उत्तर, लेखक को पात्रों की सजावट देखना, दौड़ भाग करके छोटी मोटे काम करना और मंच की तैयारी देखना सबसे अधिक उत्साहित करते होगे. கலந்துரையாடலுக்காக முதலாவது, ராமலீலா தயாரிப்பில் எந்தெந்த வேலைகள் ஆசிரியரை மிகவும் உற்சாகப்படுத்தி இருக்கும்? பதில், பாத்திரங்களின் அலங்காரத்தை பார்ப்பது, சிறிய வேலைகளை ஓடி ஓடி செய்வது மற்றும் மேடை தயாரிப்பை பார்ப்பது ஆசிரியரை மிகவும் உற்சாகப்படுத்தி இருக்கும். இரண்டாவது, आपको लेखक के बचपन की कौन कौन सी बातें सबसे अच्छी लगी? वह बातें आपको अच्छी क्यों लगी? उत्तर, मुझे लेखक के बचपन की पेड़ों पर चढ़ना, गुल्ली डंडा खेलना, नंगे पाँव खेतों में घूमना और रामलीला देखना ये बातें सबसे अच्छी लगी क्योंकि ये सब काम बहुत मज़ेदार थे और बिना किसी खर्च के होते थे. इनमें गाँव का सादापन और बचपन की खुशी दिखाई देती है. இரண்டு, ஆசிரியரின் சிறுவயது சம்பவங்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்தவை எவை, ஏன்? பதில், மரத்தில் ஏறுதல், கில்லி தண்டா விளையாடுதல், காலில் செருப்பில்லாமல் வயல்களில் சுற்றித் திரிதல் மற்றும் ராமலீலா பார்ப்பது எனக்கு மிகவும் பிடித்தது. ஏனெனில் இவை மிகவும் மகிழ்ச்சியானவை, செலவில்லாதவை, கிராம வாழ்க்கையின் எளிமையையும் சிறுவயது மகிழ்ச்சியையும் காட்டுகின்றன. மூன்று, खेलते समय चोट ना लगे इसके लिए आप क्या क्या कर सकते हैं? उत्तर, हम सावधानी से खेल सकते हैं, ज़्यादा जोर से ना मारे, सुरक्षित दूरी रखें और खतरनाक जगहों पर ना खेलें. மூன்று, விளையாடும் போது காயம் ஏற்படாமல் இருக்க என்ன செய்யலாம்? பதில், கவனமாக விளையாட வேண்டும், மிகவும் பலமாக அடிக்கக்கூடாது, பாதுகாப்பான தூரம் கடைபிடிக்க வேண்டும், ஆபத்தான இடங்களில் விளையாடக்கூடாது. நான்கு, लेखक के पिता और घर के अन्य सदस्य चौके में बैठे बैठे क्या क्या बातें करते होंगे? उत्तर, वे लेखक के खेलने में ज़्यादा समय बिताने या पढ़ाई पर ध्यान कम देने के बात करते होंगे. நான்கு, ஆசிரியரின் தந்தையும் குடும்பத்தினரும் சமையலறையில் அமர்ந்து என்ன பேசிக் கொண்டிருந்தார்கள்? பதில், ஆசிரியர் அதிக நேரம் விளையாடுவதையும் படிப்பில் குறைவான கவனம் செலுத்துவதையும் பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள். नीचे दिए गए प्रश्नों के उत्तर अपने लेखन पुस्तक में लिखिए. ஒன்று, लेखक के चचेरे भाई हरदर की आयु कितनी थी? उत्तर, हरदर की आयु 10 वर्ष थी. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு உங்கள் நோட்டு புத்தகத்தில் பதில் எழுதுங்கள். ஒன்று, ஆசிரியரின் உறவினர் ஹல்தரின் வயது எவ்வளவு? பதில், ஹல்தரின் வயது 10. இரண்டு, लेखक ने अपने घर वालों के क्रोध का कारण क्या बताया है? उत्तर, घर वाले इसलिए क्रोधित होते थे क्योंकि लेखक ने ठीक से ना नहाता था, ना ठीक से खाना खाता था और हमेशा खेलने निकल जाता था. இரண்டு, குடும்பத்தினர் கோபப்படுவதற்கான காரணம் என்ன என்று ஆசிரியர் கூறுகிறார்? பதில், ஆசிரியர் சரியாக குளிக்கவில்லை, சரியாக சாப்பிடவில்லை, எப்பொழுதும் விளையாடச் சென்றதால் குடும்பத்தினர் கோபப்பட்டனர். மூன்று, लेखक के अनुसार गुल्ली डंडा और विलायती खेलों में क्या अंतर है? उत्तर, गुल्ली डंडा बिना पैसे के खेला जा सकता है जबकि विलायती खेलों जैसे क्रिकेट के சாமான் மஹூங்கே ஹோத்தே ஹே. மூன்று, ஆசிரியரின் கருத்துப்படி கில்லி தண்டாவிற்கும் வெளிநாட்டு விளையாட்டுகளுக்கும் என்ன வித்தியாசம்? பதில், கில்லி தண்டாவை பணம் செலவில்லாமல் விளையாடலாம், ஆனால் கிரிக்கெட் போன்ற வெளிநாட்டு விளையாட்டுகளுக்கு விலை உயர்வான உபகரணங்கள் தேவைப்படும். நான்கு, इस पाठ में लेखक ने अपने बचपन की किन किन अनुभवों को याद किया है? उत्तर, इस पाठ में लेखक ने अपना टूटा घर, नंगे पाँव घूमना, पेड़ पर चढ़ना, हलदर के साथ पढ़ने जाना, रामलीला देखना, गुल्ली डंडा खेलना ये सभी अनुभव याद किए हैं. நான்கு, இப்பாடத்தில் ஆசிரியர் தனது சிறுவயது அனுபவங்களில் எவற்றை நினைவு கூறுகிறார்? பதில், உடைந்த வீடு, காலில் செருப்பில்லாமல் சுற்றித் திரிவது, மரத்தில் ஏறுவது,
ஹல்தருடன் பள்ளிக்கு சென்றது, ராமலீலா பார்த்தது மற்றும் கில்லி தண்டா விளையாடியது ஆகியவற்றை நினைவு கூறுகிறார். சமஜ் और अनुभव. 1. लेखक के बचपन के किन कौन कौन से काम आपने भी किए हैं? उत्तर, पेड़ पर चढ़ना, दोस्त के साथ खेलना, ये काम मैंने भी किए हैं. புரிதலும் அனுபவமும். 1. ஆசிரியரின் சிறுவயது செயல்களில் நீங்கள் செய்தவை எவை? பதில், நானும் மரத்தில் ஏறியுள்ளேன், நண்பர்களுடன் விளையாடி உள்ளேன். 2. लेखक अपने बचपन में खेलने के लिए स्वयं गुल्ली बनाते थे. आप कौन कौन से खेल खिलौने स्वयं बनाते हैं? उत्तर, हम कागज की नाव, छोटी छोटी खिलौने, मिट्टी से चीजें बनाते हैं. 2. ஆசிரியர் சிறுவயதில் தானே கில்லி செய்தார். நீங்கள் எந்த விளையாட்டு பொருட்களை நீங்களே செய்கிறீர்கள்? பதில், நாங்கள் காகித படகு, சிறிய பொம்மைகள் மற்றும் மண்ணால் பல பொருட்களை உருவாக்குகிறோம். 3. आपके घर या पड़ोस की किन वस्तुओं का उपयोग आप खेल खिलौनों की तरह करते हैं? उत्तर, हम लकड़ी, डिब्बे, पत्थर, कपड़ों, बोतल के ढक्कन जैसे चीजों से खेल बनाते हैं. 3. உங்கள் வீட்டிலோ அல்லது சுற்றுப்புறத்திலோ உள்ள எந்த பொருட்களை விளையாட்டு பொருட்களாக பயன்படுத்துகிறீர்கள்? பதில், மரக்குச்சிகள், பெட்டிகள், கற்கள், துணிகள் மற்றும் பாட்டில் மூடிகள் போன்றவற்றை பயன்படுத்துகிறோம். 4. लेखक बचपन में अनेक काम उत्साह से दौड़ दौड़ कर किया करते थे. आप कौन कौन काम बहुत उत्साह से करते हैं? उत्तर, हम क्रिकेट खेलना, दौड़ना, चित्र बनाना या दोस्तों के साथ खेलना उत्साह से करते हैं. 4. ஆசிரியர் சிறுவயதில் பல வேலைகளை மிகுந்த உற்சாகத்துடன் செய்வார். நீங்கள் எந்த வேலைகளை மிகவும் உற்சாகத்துடன் செய்கிறீர்கள்? பதில், நாங்கள் கிரிக்கெட் விளையாடுவது, ஓடுவது, ஓவியம் வரைவது மற்றும் நண்பர்களுடன் விளையாடுவது போன்றவற்றை மிகுந்த உற்சாகத்துடன் செய்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விடுங்க. நன்றி, வணக்கம்.